வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். குருவின் நினைவில் நின்று குருவினது ஒரு பாடலை நாம் சிந்திக்கலாம். மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து என்ற புத்தகத்திலிருந்து குரு அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய இக்கவியை நாம் சிந்திப்போம். பரிணாமமும் மாயையும் என்ற தலைப்பிலே இக்கவி குரு கொடுத்திருக்கிறார். அவன் நினைத்தான், நினைத்தபடி எல்லாம் தோன்றி அசைந்து இயங்கி அவனருளால் விளங்கும் என்பர். அவனவனாய் பொருள் நிலையில் உள்ளபோது அருள் ஏது, நினைப்பேது, அங்கிங்கேது? அவன் நிலையின் நுண்பகுதி அசைந்து இயங்க அந்நிகழ்ச்சி நிலை அணுவாய் தொடர் நிகழ்ச்சி அவன் நிலையை மறக்கும். அவன் செயல்களாகி அறிவு விளங்கும் வரையில் மாயையாகும். வாழ்க வளமுடன். பரிணாமமும் மாயையும் என்ற தலைப்பிலே பரிணாமம் என்பது இறைநிலை தன்னையே பரிணமித்து அனைத்துமாகி தன்மாற்ற சரித்திரமாக மாறிக்கொண்டே வரும்போது பெயர் மாற்றம் நிகழ்வதே பரிணாமம் என்று குரு அவர்கள் விளக்குகிறார். இறைவன் பெயர் மாற்றம் அடைந்து ஒவ்வொரு உருவாக வந்து கொண்டிருப்பதை பரிணாமம் என்று அழைக்கலாம். அவன் நினைத்தான், நினைத்தபடி எல்லாம் தோன்றி. இறைவன் அனைத்தையும் தோற்றுவித்துவிட்டு அதை ரசிக்க, துய்க்க, அனுபவிக்க மனிதகுலம் தேவை என்பதை கருத்திலே கொண்டு தன்னையே தன்மாற்ற சரித்திரமாக்கி அனைத்து உயிர் ஜீவன்களாகவும் ஆறாவது அறிவு கொண்ட மனிதனாகவும் தன்னையே மாற்றியிருக்கிறார் என்பதைத்தான் அவன் நினைத்தான், நினைத்தபடி எல்லாம் தோன்றி அசைந்து இயங்கி அவனருளால் விளங்கும். அனைத்தும் அசைந்து இயங்கிக் கொண்டிருப்பதும் இயக்கக்களமாக இருப்பதும் ஜடப்பொருள், உயிர்பொருள், இருப்பு நிலையான இறைநிலை எல்லாமே இறைதன்மைதான் என்பதை கூறி அவனவனாய் பொருள் நிலையில் உள்ள போது பொருளை வைத்துக்கொண்டு புறவுலகை ரசிப்பதும் துய்ப்பதுமாக இருக்கும்போது அருள் ஏது? இறைவனை நினைவு கூர்வதற்கு அவனுக்கு நேரமில்லை. அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த பொருளை பார்த்து கொண்டே அந்த இறைவனை மறந்து போகிறான். அங்கிங்கேது என்று குறிப்பிடுகிறார். அவ்வாறு இருக்கும்போது எதையுமே நினைக்காமல் சுயநலமாக, தன்முனைப்பாக, ஈகோவாக, அகங்காரமாக, ஆணவமாக இருந்து இந்த புற உலகை ரசிப்பதற்கும் துய்ப்பதற்குமாக மட்டுமே இந்த உலகத்திற்கு வந்ததாக கருதி கொண்டு வாழ்வது அவனவனாய் பொருள் நிலையில் உள்ளபோது என்று குறிப்பிடுகிறார். அவன் நிலையின் நுண்பகுதி அசைந்தியங்க. அவனுக்குள் நுண்பகுதியாக இருக்கக்கூடிய காரண உடலான இறைத்தன்மை இருக்கிறது என்பதை அந்நிகழ்ச்சி நிலை அணுவாய் தொடர் நிகழ்ச்சியாகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்தும் இறைத்தன்மைதான். அவன் நிலையை மறக்கும். அவ்வாறு இவைகளை உணர்ந்து கொள்ளாத வரையில் அவன் நிலைக்கு அவன் வர முடியாது, இறை உணர்வுக்கு பெற முடியாது. இறைவனின் முன்பகுதிதான் நாம் என்பதையும்
அணுக்களின் கூட்டுதான் தொடர் நிகழ்ச்சியாக அனைத்தும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதையும், அவன் செயல்களாகி அறிவு விளங்கும், அவனுக்குள் இருக்கக்கூடிய அறிவு அதை உணர்ந்த போது இறைதன்மை அவனுக்கு கிட்டும். அதுவரையில் புற உலகை ரசிப்பதும் துய்ப்பதும் மட்டும்தான் நாம் வந்த வேலை என்று கருதும் போது மாயையாக அவன் இருக்கிறான். அனைத்து பரிணாமமாக வந்திருக்கக்கூடியது இறைவன்தான் என்பதை அவன் அறிவுக்கு எப்போது விளக்கம் ஆகிறதோ அப்பொழுதுதான் இறைதன்மைக்கு அவன் வர முடியும் என்பதை விளக்கி, மாயை என்பது இறைவனை மறந்த நிலை. அவனுக்கு அருள் கிட்டாது. அவன் அங்கும் இங்குமாக அலைபாய்வதாகத்தான் இருப்பானே தவிர, அவனுக்கு விளக்கம் அறிவில் விளங்கும். அந்த விளக்கம் அவன் உள் வரும் வரை மாயைதான் நிலையாக இருக்கும் என்பதை, பரிணாமம் என்பது என்ன என்பதை கூறி, மாயையில் ஏன் மனிதன் இருக்கிறான் என்பதற்கு விளக்கம் அளித்திருக்கக்கூடிய இக்கவியை நாம் சிந்திக்கலாம். இக்கவிதந்த குருவுக்கும் இவ்விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைவனுக்கும் இதுகாரும் செய்து முடித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.